ஞாயிற்றுக்கிழமை என்ன பாத்துறாங்க? கொள்ளளவு சார். ஓ, கனளவுக்கு பிறகு கொள்ளளவும் பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? வெண்டைக்கு தலையிலும் போடுங்க வட்டம். இன்றைக்கு தலையிலும் போடுங்க வட்டம். என்னொன்று இந்த கிளாஸ்ல வந்து இங்கிலீஷ் மீடியக்காரரும் இருக்கணும். சரியா? இங்கிலீஷ் மீடியக்காரரும் இருக்கிறதால நான் வந்து என்ன செய்வேன்டா சில வேர்ட்ஸ் வந்து அதாவது முக்கியமா மேக்ஸ்ல இருக்கிற டேர்ம் வேர்ட்ஸ் இருக்குதானே அதை சொல்லும் போது நான் என்ன செய்வேன்டா அந்த டேர்ம் வேர்ட்ஸ்கள் வந்து இங்கிலீஷ்லயும் சொல்லிக்கொண்டு போகும். அது உங்களுக்கும் நல்ல தெரியுமா? இப்ப நீங்க வந்து ஏ லெவல் முடிச்சு அதுக்கு பிறகு இப்ப கேம்பஸுக்கு போயிருக்கீங்க, நீங்க போய் இப்ப மேக்ஸ்லயே போறீங்கன்னு வைங்க, மேக்ஸ்லயே படிச்சுக்கொண்டு மேக்ஸ் எல்லாம் நல்லா பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் ஆயிட்டு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போறீங்கன்னா அங்க போனீங்கன்னா ஃபுல்லா என்ன இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும். அப்ப உங்களுக்கு அந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும். அப்ப நான் சொல்லிக்குள்ள வந்து நீங்க அதையும் வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப வட்டம் அந்த வட்டத்துக்கு என்னது சர்க்கிள், அப்ப சர்க்கிள் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இங்கிலீஷ்லயும் நோட் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப இருந்து டேர்ம் வேர்ட் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க இதுல இருக்க இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, வட்டம்ண்டா என்ன? இப்ப நாங்க வந்து பார்த்திருக்கோம். அதாவது வட்டம்ண்டா என்ன, ஏதாவது ஒரு மையத்தை வச்சு நாங்க என்ன செய்வோம், ஒரு மையத்தை வச்சு கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஆரை எடுத்து வட்டாரியில வந்து நாங்க ஒரு ஆரை எடுத்து அப்படி வரைஞ்சோம்டா என்ன வரும்? வட்டம் வரும். சரியா? ஆரை எடுத்து நாங்க ஒரு வரைஞ்சோம்டா எப்படி வரும்? ஒரு வட்டம் ஒன்று வரும். சரி, நீங்க 6ஆம் ஆண்டுல படிச்ச வச்சுக்கொண்டு சொல்லுங்க, வட்டத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சு இருக்கு? பல. அதாவது வந்து நிறைய சமச்சீர் அச்சு இருக்கும். அதே இப்ப நான் வந்து இங்க இருந்து இங்க இருந்தாலும் அதுக்கு ரெண்டா மடிக்கலாம் மட்டத்தை. இப்படி இப்படி இருந்தாலும் ரெண்டா மடிக்கலாம். இங்க இருந்தாலும் ரெண்டா மடிக்கலாம். இங்க இருந்தாலும் ரெண்டா மடிக்கலாம். சரியா? அப்ப வட்டத்தின் வந்து சமச்சீர் அச்சு வந்து என்னவா இருக்கும்? நிறைய இருக்கும். அதாவது கணக்கு சமச்சீர் அச்சு வந்து நிறைய இருக்கும். அப்ப எழுதி கொள்ளுங்க, வட்டத்துக்கு பல சமச்சீர் அச்சுகள் உள்ளன. கீழே வட்டம் போட்டுட்டு ஒரு வட்டத்துக்கு நீங்க கீறி எழுதினாலும் பரவாயில்ல, வட்டத்திற்கு பல சமச்சீர் அச்சுகள் உள்ளன. வட்டத்திற்கு பல சமச்சீர் அச்சுகள் உள்ளன. அதாவது சமச்சீர் அச்சுன்றது என்னது? ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. வட்டத்திற்கு பல சமச்சீர் அச்சுகள் உள்ளன. வட்டத்திற்கு பல சமச்சீர் அச்சுகள் உள்ளன. இந்த சமச்சீர் அச்சுல ஏதாச்சும் ஒன்று எதென்றாலும் இவ்வாறான சமச்சீர் அச்சு என்ன இருக்கும்? வட்டத்தின் விட்டம் ஆகும். அப்ப இவ்வாறான சமச்சீர் அச்சு, இவ்வாறான சமச்சீர் அச்சு அதன் விட்டம் எனப்படும். 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 என்னது? அப்ப இதுல வந்து ஏதாச்சும் ஒன்று, இது வந்து இதுல என்னது ஏதாச்சும் ஒன்று அது விட்டமா இருக்கும். அதாவது வந்து என்ன இருக்கும்? டயமீட்டரா இருக்கும். அது வந்து இந்த பாரான ஒரு சமச்சீர் அச்சுல ஒரு சமச்சீர் அச்சு வந்து அது விட்டமா இருக்கும். அதுல டயமீட்டரா இருக்கும். இது வந்து இதை பார்த்தோம்னா என்ன இருக்கும்? ஒரு அதுல விட்டமா இருக்கு. இவ்வாறான சமச்சீர் அச்சு அதன் விட்டம் எனப்படும். இப்ப எல்லா சமச்சீர் அச்சும் ஒரு புள்ளிக்குள்ள அளவட்டிட்டு போகும். எல்லா சமச்சீர் அச்சும் ஒரு புள்ளிக்குள்ள அளவட்டிட்டு போகும். அந்த புள்ளி எது? இது. அப்ப அந்த புள்ளி வந்து என்னது? மையம் எனப்படும். அப்ப என்ன எழுதுங்க? சமச்சீர் அச்சுக்கள், சமச்சீர் அச்சுக்கள் யாவும் வெட்டும் புள்ளி மையம் எனப்படும். சமச்சீர் அச்சுகள் யாவும் வெட்டும் புள்ளி மையம் எனப்படும். அதாவது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து எங்க, அதாவது எந்த இடத்துல வெட்டுதோ அது வந்து என்ன இருக்கும்? சென்டரா இருக்கும்.
சமச்சீர் அச்சுகள் வெட்டும் புள்ளி என்னவா இருக்கும்? மையமா இருக்கு. இது வந்து மையம். சமச்சீர் அச்சுகள் வெட்டும் புள்ளி மையம் எனப்படும். சமச்சீர் அச்சுகள் வெட்டும் புள்ளி மையம் எனப்படும். அடுத்தது எழுதுங்க. வட்டத்தின் மீதுள்ள யாதாயும் ஒரு புள்ளியையும், வட்டம் இப்படி இருக்கா, இந்த வட்டத்தின் மீது யாதாயும் ஒரு புள்ளி ஒன்றையும், சரியா, வட்டத்தின் மீது இருக்கிற யாதாயும் ஒரு புள்ளி ஒன்றையும், இந்த மையத்தையும் இணைக்கிற கோடு இருக்குதானே, இந்த இந்த இது இந்த நீளம், அதாவது மையத்தையும் இணைக்கிற கோடு இருக்குதானே, அது வந்து என்னவா இருக்கும்? ஆரே ஆகும். சரியா, மையத்தில் இந்த வட்டத்தின் யாதாயம் ஒரு புள்ளியை வெளிக்கொள்ளும். வட்டத்தின் யாதாயம் ஒரு புள்ளியையும் இந்த யாதாயம் ஒரு புள்ளியும் இங்கேயும் இருக்கலாம். இங்க 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 எங்கேயுமே இருக்கலாம். அதுல யாதாயம் ஒரு புள்ளியையும் இந்த மையத்தையும் இணைக்கிற கோடு ஆரே எனப்படும். ஆரே. இது வந்து என்ன இருக்கு? ஆரேயா இருக்கு. ரேடியஸா இருக்கு. சரியா, இது வந்து ஆரேயா இருக்கு. சரியா, இது வந்து ஆரேயா இருக்கும். அதுக்குள்ள எழுதுங்க. வட்டம் ஒன்று ஆரையின் நீளம் மாறாது. ரேடியஸ் நீளம் வந்து ரேடியஸ் லென்த் வந்து கன்ஸ்டன்டா இருக்கு. அதாவது வந்து என்னது, இந்த ரேடியஸ் நீளம், அதாவது வட்டத்தின் ஆரையின் நீளம் வந்து எப்பயுமே வந்து என்னவா இருக்கும்? மாறாது. அது இதுவும் மாறுதான், இதுவும் மாறுதான், இதுவும் மாறுதான், இதுவும் மாறுதான், இதுவும் மாறுதான். வட்டத்தின் யாதாயம் ஒரு புள்ளியிலிருந்து மையத்துக்கு வரைகிறது ஒரு கோடு. அந்த வட்டத்தின் யாதாயம் ஒரு புள்ளியிலிருந்து மையத்துக்கு வரைகிற கோடு தான் என்னவா இருக்கும்? ஆரை. அந்த ஆரை வந்து மாறாது. அப்ப ரேடியஸ் வந்து என்ன செய்யாது? மாறாது. ரேடியஸ் வந்து மாறாது. அப்ப இப்ப வட்டம் ஒன்றை கீறிட்டு வட்ட மாதிரி இருக்காது. நம்ம போர்ட்ல கீறிக்கிறது முட்டை மாதிரி வரும். பரவாயில்ல. நீங்க வட்டம் வட்டாரியை வச்சு கீறுங்க. நீங்க பெரிய வட்டாரியை வச்சு ஒரு வட்டம் ஒன்று கீறுங்க. கீறிட்டு இது வந்து என்ன இருக்கும்? மையம் ஓ. சரியா, ஓ. இது வந்து மையம் சென்டர். சரியா, அத மாதிரி இப்ப நான் வந்து இங்க இங்க ஃபுல்லா ஒரு கோடு போடணும்டா. இது வந்து என்ன இருக்கும்? விட்டமா இருக்கும். விட்டம் என்னது? டயமீட்டர். சரியா, விட்டம் டயமீட்டர். அதே மாதிரி இந்த இதுல மையத்துல இருந்து நான் இந்த வட்டத்தின் யாதாயிரம் ஒரு புள்ளி இது வந்து என்ன இருக்கும்? ஆரையா இருக்கும். இது வந்து ஆரை. இது வந்து ஆரை, ரேடியஸ். சரியா, இந்த மாதிரி நான் நிறைய பேர் என்னண்டா இப்படி இப்படி எப்படி இருக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கா, இது வந்து ஆரைகள் என்று ஆரைகள் என்பதுல இது இதெல்லாம் சேர்த்தா ஆரைகள். அப்ப ஆரைகள் ரேடி. சரியா, ஆரைகள் என்று அவ்வளவு. எழுதிட்டீங்களா? கருதிட்டீங்களா? இதுல பெருசா உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இப்ப வட்டத்தின் அறிமுகங்கள் இதெல்லாம் இதுல வருது. அப்ப இதுல நீங்க வந்து பிளான் கொண்டீங்கன்னா வட்டத்தின் அறிமுகத்தை நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா இப்ப இந்த 9ஆம் ஆண்டுல வட்டத்துல கொஞ்சம் தேட்டம் மாதிரி வரும். இந்த 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டுல வட்ட தேட்டங்கள் எல்லாம் வரும். சரியா, அப்ப முன்னுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவை என்னது? வட்டத்துல என்னென்ன இருக்கு, என்னென்ன மாதிரி என்னென்ன இதுன்னு சொல்லி அறிமுகங்கள்லாம் எங்களுக்கு இப்ப முக்கியமா தேவை முன்னுக்கு. அப்ப நாங்க வந்து என்ன செய்வோம்? வட்டத்துல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது வந்து பாருங்க, வட்டத்தின் அதாவது சமச்சீர் அச்சு, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. சமச்சீர் அச்சு வந்து இங்க நீங்க எத்தனையோ கீறலாம். வட்டத்துக்கு பல சமச்சீர் அச்சு இருக்கு. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து பல இருக்கு. அந்த பலல ஏதாச்சும் கொண்டு வந்து ஏதாவது வந்து அது எல்லாமே தான் இருக்கு. விட்டமா இருக்கு. வட்டத்தின் விட்டமா இருக்கும். அதாவது வந்து அதை வந்து இன்னொரு விதத்துல நாங்க விட்டம்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்?
வட்டத்தின் யாதாயிரம் ஒரு புள்ளியில் இருந்து மையத்திற்கூடாக வட்டத்தின் மற்ற புள்ளிக்கு வரையப்படும் கோடு வந்து என்ன இருக்கு, விட்டமா இருக்கும். அல்லாட்டி வட்டத்தின் பரிதியில் இருந்து மையத்துக்கூடாக வரையப்படும் கோடு விட்டம் எனப்படும். சரியா, அப்படி சொல்லலாம். இல்லாட்டி வட்டத்தின் சமச்சீர் அச்சு என்னவா இருக்கும், சமச்சீர் அச்சுகள் ஒன்று வந்து என்னவா இருக்கும், ஏதாச்சும் எந்த எந்த பக்கம் திருநாலும் அது வந்து விட்டமா இருக்கும். சரியா, அதுக்கு கீழே எழுதுங்க, அதுக்கு கீழே எழுதுங்க வட்டத்தில் வட்டத்தில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோடு. வட்டத்தில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோடு. வட்டத்தில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோடு அதன் நான் எனப்படும். வட்டத்தில் இருக்கிற யாதாயினும் இரு புள்ளிகளை இணைக்கிற கோடு என்றால் எங்கேயாச்சும் இருக்கிற ரெண்டு புள்ளிகள், இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் சொல்றோம். அப்ப ரெண்டு புள்ளி இணைக்கிற கோடு வந்து என்ன இருக்கும், நான் எனப்படும். இது வந்து என்ன இருக்கும், நானா இருக்கும். வட்டத்தில் யாதாயினும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோடு அதன் நான் எனப்படும். சரியா, அது வந்து நான் சொல்லுவோம். நான் அப்ப என்னன்னு சொல்லுவோம், இது நான் என்றா கோட்டம் சொல்லுவோம். சரியா, அது வட்டத்தின் யாதாயினும் இரு புள்ளிகளை இணைக்கிற கோடு வந்து நான் எனப்படும். சரியா, வட்டத்தின் யாதாயினும் ஒரு புள்ளி. இப்ப சொல்லுங்க, வட்டத்தின் மிகப்பெரிய நான் எது, யாராவது சொல்லுங்க. விட்டம். விட்டம். ஏனென்றா வட்டத்துல யாதாயிரம் இரு புள்ளிகளை இணைக்கிற கோடுகள் தான் நான். அப்ப இங்க இந்த புள்ளியை இந்த புள்ளியும் இணைக்கலாம், இந்த புள்ளியை இந்த புள்ளியும் இணைக்கலாம், இந்த புள்ளியை இந்த புள்ளியும் இணைக்கலாம். அப்படியே இருக்கிற இந்த புள்ளியை மையத்துக்குள்ளாக வந்து இந்த புள்ளியும் இணைச்சா அதுதான் என்னவா இருக்கும், பெரிய கோடா இருக்கும். அப்ப அதுதான் என்னவா இருக்கும், பெரிய வட்டத்தின் மிகப்பெரிய நான் என்னது, விட்டம். அப்ப அடுத்தது வழி கொள்ளுங்க, வட்டத்தின் மிகப்பெரிய நான் விட்டமாகும். 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 இருக்கீங்களா? ஆம் சார். அழிக்கிறேன். இப்ப வட்டம் இருக்கு, ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. சரியா, ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. வட்டத்தின் மையம் இது. இப்ப நான் சொல்றேன், யாதாயிரம் இரு புள்ளியாக இணைக்கிற போதுதான் என்னது, அது நானா இருக்கும். அப்ப இந்த நான் இதுல இப்படி இருக்கா, இந்த நான் வந்து என்ன செய்யும், வட்டத்தை ஒரு முழு வட்டமா இருக்கிறத இந்த பக்கம் ஒரு வில்லாகவும் இந்த பக்கம் மற்ற வில்லாவும் இருக்கத்தக்க மாதிரி இந்த நான் வந்து பிரிக்குது. சரியா, அப்ப நான் பிரிக்கல வந்து எப்படி, நான் வந்து எங்க பிரிக்குது, இந்த பக்கம் சின்னனா பிரிக்குது, இந்த பக்கம் பெருசா இருக்கு. சரியா, இது வந்து வட்டத்தின் பரிதின்னு சொல்லுவாங்க. அப்ப வட்டத்தின் பரிதியை வந்து நாங்க அதாவது நான் வந்து கீழே இல்ல, கீழே இருக்கிறது வந்து சின்னதா இருக்கும், மேல இருக்கிறது வந்து பெருசா இருக்கும். நாங்க இங்க கீழே கீழே இருக்கிறது பெருசா இருக்கும், மேல இருக்கிறது சின்னதா இருக்கும். அப்ப சின்னனா இருக்கிறது நாங்க என்ன சொல்லுவோம்டா, சீறி வில்லுன்னு சொல்லுவோம். சரியா, சின்னதா இருக்கிற இந்த வில், இந்த வில் அதாவது இது ஏ, இது பி, இது ஒரு சி, சி, இது ஒரு டி. அப்ப இது வந்து என்ன இருக்கும், சீறி வில்லா இருக்கும். என்னது சீறி வில் என்பது ஏசிபி, இந்த இந்த வளைவு
இந்த வளைவை வந்து நாங்க சொல்லுவோம் சிறிவில். அதாவது ஏசிபி என்றது வந்து எங்களோட வந்து என்ன இருக்கும், சிறி வில்லா இருக்கும். அதாவது வந்து நாங்க அதை இங்கிலீஷ்ல சொல்றோம்னு சொல்லுவோம் மைனர் ஆக்குன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கணும்ன்றதால ஃபுல்லா இங்கிலீஷ் சொல்லிட்டு போயிடலாம். இது தமிழ் மீடியம் கிளாஸ். ஆனா உங்களுக்கு விளங்குற மாதிரி டேர்ம் வேர்ட்ஸ்ல மட்டும் நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போவேன். அதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளுங்க. விளங்காட்டி நீங்க வந்து டிரெக்டா பர்சனலா கூட கேட்டுக்கொள்ளு. சரியா? அப்ப இது வந்து சிறுவில். அதே மாதிரி இங்கால மேல இருக்கிறது என்னது, பெரியவில். அப்ப இது வந்து என்னது, பேரிவில். பேரிவில்ன்றது என்னது, ஏ டி பி. ஏடிபி என்றது பேரிவில். அப்ப இது வந்து என்ன சொல்லுவோம், மேஜர் ஆர்க். சரியா? இது வந்து பேரிவில், மேஜர் ஆர்க். அவ்வளோத்தையும் சேர்த்துன்னு சொல்லுவோம் வட்டத்தின் வில். சரியா? வட்டத்தின் வில் அல்லது வட்டத்தின் பரிதி சொல்றது. சரியா? இதுதான் ஃபுல்லா இருக்க வட்டத்தின் பரிதி அல்லது வட்டத்தின் வில். சரியா? அதுல இங்க ஒரு ஒரு வெட்டம், ஒரு நாண் உண்டு, சின்ன நாண், ஏதாவது ஒரு நாண் கீறிட்டு அது வெட்டைக்குள்ள சின்ன பக்கம் வர்ற வட்டத்தின் வில் வந்து என்ன இருக்கும், பரிதி சிறு வில்லா இருக்கும். வட்டத்தின் பெரிய பக்கம் வர்றது என்ன இருக்கும், பேரி வில்லா இருக்கும். மைனர் ஆக்கா இருக்கும், மேஜர் ஆக்கா இருக்கும். ஒரு கேள்வி எழுதுங்க. 4 சென்டிமீட்டர் வட்டத்தை வரைந்து 4 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தை வரைந்து அதன் விட்டத்தின் நீளத்தை அளந்து எழுதுக. 4 சென்டிமீட்டர் வட்டத்தின் ஆரை 4 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்டத்தை வரைந்து அதன் விட்டத்தின் நீளத்தை அளந்து எழுதுக. 4 சென்டிமீட்டர் வட்டத்தின் ஆரை 4 சென்டிமீட்டர் ஆரை உள்ள வட்டத்தை வரைந்து 4 சென்டிமீட்டர் ஆரை உள்ள வட்டத்தை வரைந்து 4 சென்டிமீட்டர் ஆரை உள்ள வட்டத்தை வரைந்து அதன் விட்டத்தின் நீளத்தை அளந்து எழுதுக. உங்கள்ட்ட வந்து இது இருக்கும், வட்டாரி இருக்கும். கட்டாயம் சும்மா காசு வச்சு எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கு. வட்டமா இருக்கணும், மூடிய வரைஞ்சு அங்க போத்துல இருக்க மூடிய கல்வி கொண்டு வச்சு வரைஞ்சுக்கிட்டா உங்களுக்கு மையம் அங்க இருக்குன்னு தெரியாது. சோ அதனால என்ன செய்யணும், வட்டாரி வச்சு 4 சென்டிமீட்டர். இப்ப 4 சென்டிமீட்டர் எப்படி எடுக்கிறது, அடிமட்டத்தை எடுத்து என்ன செய்யணும், அடிமட்டம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு அடிமட்டம். இப்படி அடிமட்டம் இருக்குன்னா என்ன செய்யணும், இதுல அடிமட்டத்துல தொங்க விளிம்புல வைக்க கூடாது. அடிமட்டத்துல நம்பர் ஸ்டார்ட் ஆகிற இடம் பாருங்க, இதுல போர்டு போட்டு அதுல இருந்தா இப்படி ஸ்டார்ட் ஆகி கொண்டு வருது. என்ன செய்யுங்கன்னா பட்டாரியில அந்த கூர் இருக்கு தானே, அந்த கூரை கொண்டு போய் இந்த 0 என்ற நம்பர் ஸ்டார்ட் ஆகிற 0 இருக்கு தானே, அந்த இதுல குத்துங்க. இந்த கூரை அதுல குத்துங்க, நல்லா குத்தி போட்டு இங்க 4 சென்டிமீட்டர் இந்த இடத்துல இருக்குன்னா 4ல கொண்டு போய் பென்சில் கூரை வையுங்க. பென்சில் கூறு இதுல வட்டாரிந்த கூரை இதுல குத்துவீங்க, இங்க 0த்துல குத்துவீங்க. வட்டாரி தொங்கல்ல குத்துறையில அடிமட்டத்துல தொங்கல்ல குத்துறையில, அதாவது ஆரம்ப பகுதியில இல்ல, ஆரம்பத்தை விட உள்ளுக்கு தான் இருக்கும் அந்த போட ஆரம்பிக்கிற இடம். அப்ப அந்த என்னது அந்த 0 வட்டாரிந்த கூரை குத்துவீங்க. இங்கால 4 இடத்துல பென்சில் கூரை கொண்டு போய் வைப்பீங்க. வச்சுட்டு அப்படியே தூக்கி கொண்டு வந்து வட்டாரி ஆட்டாம கொள்ளாம என்ன செய்யணும், பேப்பர்ல அந்த கூரை குத்தி போட்டு அப்படியே ஒரு வட்டம் வரையணும். விட்டம் என்ன இருக்கும், இவரோட பேர் என்னது, 8 சென்டிமீட்டர் இருக்கு. பாடம் தவிர்த்து மிச்சம் எதுவும் கதைக்க வேணாம். அன்மியூட் பண்ணிட்டு இருங்க. கேள்வி எதுவும் கேட்கிறேன்னா கதைங்க, மெட்டாளுக்கு டிஸ்டர்பா இருக்கும். நேம மாத்திட்டு வாங்க வேறண்டா. 8 சென்டிமீட்டர். இப்ப நீங்க அளந்து எழுதினீங்கடா, இப்ப நான் சொல்றேன், வட்டம் வரைஞ்சிருப்பீங்க. 4 சென்டிமீட்டர் ஆரை உள்ள வட்டம் வரைஞ்சிருப்பீங்க. சரி, 4 சென்டிமீட்டர். அப்ப விட்டம் என்றது வந்து என்ன இருக்கும், அளந்து பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட்ஸ் போடுங்க. ஒரு வட்டம் ஒன்றின் ஆரையின் இருமடங்கு விட்டமாகும். ஒரு வட்டம் ஒன்றின்
ஆரையின் இருமடங்கு விட்டமாகும். ஒரு வட்டம் ஒன்றின் ஆரையின் இருமடங்கு விட்டமாகும். ஒரு வட்டம் ஒன்றின் ஆரையின் இருமடங்கு விட்டமாகும். ஒரு வட்டம் ஒன்றின் ஆரையின் இருமடங்கு விட்டமாகும். அப்ப என்னது, 4 சென்டிமீட்டர் ஆரையா இருந்துச்சுன்னா விட்டம் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கு. ஏனென்றா நான் என்ன சொல்லியிருக்கேன், வட்டத்தின் யாதான புள்ளியிலிருந்து மையத்துக்கு வரைகிற இது வந்து என்னது, ஆரை. அப்ப நான் இங்க இருந்தும், அதாவது வந்து வட்டத்தின் இதுல இருந்து பாருங்க, வட்டத்தின் யாதான ஒரு புள்ளி, அதுல இருந்து வட்டத்தின் மையத்துக்கு ஒரு கோடு வரைகிறேன். அப்ப இது வந்து என்னது, ஆரை. அப்ப இதுல இருந்து இது ஆரை, ஆர். அதே மாதிரி இங்க இருந்து வரைகிறேன் பாருங்க, வட்டத்தின் யாதான புள்ளியில இருந்து மையத்துக்கு வரைகிறேன். அப்ப இது என்னது, இதுவும் ஆரை. அப்ப என்னவா இருக்கும், ஆரை ஆறா இருந்தா விட்டம் வந்து என்ன இருக்கு, இது மொத்தமா சேர்த்து விட்டம். அப்ப விட்டம் வந்து 2 ஆறா இருக்கும். அப்ப டி சமன் 2 ஆறுன்னு போட்டுக்கொள்ளும். அதாவது வந்து இதுல டி வந்து விட்டம், ஆர் வந்து ஆரை. டி வந்து விட்டமா இருக்கும், டயமீட்டரா இருக்கும். ஆர் வந்து ரேடியஸா இருக்கும். எழுதியாச்சா? ஆம் சார். அப்ப அடுத்த இன்னொரு வட்டம் கீறி போட்டு, அடுத்த இன்னொரு வட்டம் கீறுங்க. இந்த வட்டத்தை நாங்க ஒரு நானொன்றுக்கு இடவட்டி இருக்கோம். அப்ப இந்த நானா கீழைக்குல கீழே இருக்கிறது என்னது, சிறுகீழ். மேல இருக்கிறது என்னது, பேரிகீழ். அப்ப பாருங்க, ஒரு நாணாலையும் அதுக்கு சீரிகில்லாலையும் உள்ளுக்கு அமைக்கிற இந்த பரப்பு என்னவா இருக்கு, சீரி துண்டமா இருக்கு. சரியா? இந்த நாணாலையும், அதாவது வந்து இது ஏ, இது பி, இது சி, இது டி. அப்ப ஏசிபி என்ற ஏபிசி சாரி ஏசிபி எனும் சிறுவில்லாலும் ஏபி எனும் நானாலும் இதுல ஃபுல்லா தியரி தான். இதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இதுல நம்ம கணக்கு தரதுக்கு நிறைய உங்களுக்கு இருக்காது. இப்பதான் உங்களுக்கு அடிப்படை. அப்ப ஏபி ஏசிபி எனும் சிறுவில்லாலும் ஏபி எனும் நானாலும் அடைக்கப்படும் துண்டம் சீறி துண்டம் ஆகும். அடைக்கப்படும் துண்டம் அடைக்கப்படும் துண்டம் சீறி துண்டம் எனப்படும். அதாவது வந்து இந்த 4 தானே,
இந்த 4 இருக்கு தானே, அதாவது இந்த கோட்டாலையும் இந்த மைன ஆக்காலையும், இந்த கோட்டாலையும் மைன ஆக்காலையும், இந்த நாணாலையும் இந்த சீறி துன்பத்தாலையும், இந்த கோட்டாலையும் மைன ஆக்காலையும் அடைக்கிற இந்த பரப்பு, அதாவது அடைக்கிற இந்த துண்டம் என்னவா இருக்கும்? சீறி துண்டம் எனப்படும். அப்ப அடைக்கிற துண்டம் வந்து என்னவா இருக்கும்? சீறி துண்டம் எனப்படும். சீறி துண்டம் என்னது? மைனர் செக்மெண்ட். சரியா? இந்த நாணாலையும் இந்த சீறி துண்டாலையும், அதாவது மைன ஆக்காலையும் இந்த கோட்டாலையும் அடைக்கிற இந்த இது வந்து துண்டம் வந்து என்ன இருக்கும்? மைனஸ் செக்மெண்டா இருக்கு, சீறி துண்டமா இருக்கு. அத மாதிரி அப்ப சீறி துண்டமே இது சீறி துண்டம். மைனஸ் செக்மெண்ட். சரியா? இது வந்து அப்ப இது சீறு துண்டமா இது என்ன இருக்கும்? பேரு துண்டமா இருக்கும். மேஜர் செக்மெண்ட். இது வந்து என்ன இருக்கும்? மேஜர் செக்மெண்டா இருக்கு. சரியா? அப்ப இது வந்து சீறு துண்டத்துக்கு எழுதிங்க. அப்ப அடுத்தது எழுதுங்க. ஏடிபி எனும் பேரில்லாலும் ஏடிபி எனும் பேரில்லாலும் ஏடிபி எனும் பேரில்லாலும் இந்த வில்லாலும் ஏபிடி எனும் பேரிவில், அதாவது என்னது? மேஜர் ஆர்க். ஏபிடி எனும் மேஜர் ஆர்க்கால பேரிவில்லாலையும் ஏபி என்ற நாணாலையும் அப்ப ஏபி என்ற கோட்டாலையும், அதாவது ஏபி என்ற கோட்டாலையும் ஏடிபி என்ற மேஜர் ஆக்காலையும், அதாவது வந்து ஏடிபி எனும் என்னது? ஏடிபி எனும் பேரில்லாலும் ஏபி எனும் நாணாலும் அடைக்கப்படும் துண்டம் இது அடைக்கப்படும் துண்டம் பேரி துண்டம் எனப்படும். அடைக்கப்படும் துண்டம் பேரி துண்டம் எனப்படும். மேஜர் செக்மெண்ட். அடைக்கப்படும் துண்டம் பேரி துண்டம் எனப்படும். எழுதிட்டீங்களா? ஆம் சார். ஃபுல்லா தியரியா போறதால கொஞ்சம் உங்களுக்கு சோம்பல் தட்டுற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, இந்த பாடத்துல உங்களுக்கு அவ்வளவு கணக்கு இல்லை. சும்மா நீங்க வட்டம் வரைஞ்சு எவ்வளவு இல்லாம குறிக்கிறது, அந்த வட்டத்தை பற்றி உங்களுக்கு அறிவு உண்டாக்குறதுக்கு தான் இந்த இது. இனி போக அடுத்தடுத்த வகுப்புகள் தான் உங்களுக்கு வட்டத்துல பெரிய இதுகள் வந்து வரும். சரியா? இது ஒரு வட்டம். சரியா? இந்த வட்டத்துல நாங்க 2 விட்டம் கீறோம். அது வந்து ரெண்டு ஆரைகள் கீறோம். சரியா? 2 ஆரைகள். அப்ப 2 ஆரைகளால கீறி ஒரு வில் வந்து என்ன செய்யுது? இங்கால இருக்கு. சரியா? இத நாங்க என்ன சொல்லுவோம்டா ஆரை சிறை என்று சொல்லுவோம். அதாவது வந்து வட்டத்தின் 2 ஆரையாலையும், இதாவது 2 ஆரையாலையும் அது இந்த வில்லாலையும் அடைக்கப்பட்ட பரப்பு வந்து என்ன இருக்கும்? ஆரை சிறையா இருக்கும்.
பெரிய விழுங்க ஆரை சிறை ஆரை சிறையா இருக்கு. அது வந்து செக்டர் ஆஃப் த சர்க்கிள். ஆரை சிறையா இருக்கு. அதாவது வந்து வட்டத்தின் இரண்டு ஆரையாலையும் அது இந்த வில்லாலையும் அடைக்கிற பரப்பு. அப்ப எழுதி கொடுங்க, வட்டம் ஒன்றின் இரண்டு ஆரைகளாலும் வட்டம் ஒன்றின் இரண்டு ஆரைகளாலும் வட்டம் ஒன்றின் இரண்டு ஆரைகளாலும் வட்டம் ஒன்றின் இரண்டு ஆரைகளாலும் அதன் வில்லாலும் அதன் வில்லாலும் இது அதன் வில்லாலும் வட்டம் ஒன்றின் இரண்டு ஆரைகளாலும் ரேடியாலும் அதன் வில்லாலும் அடைக்கப்பட்ட பகுதி ஆரைச்சிறை எனப்படும். அடைக்கப்பட்ட பகுதி ஆரைச்சிறை எனப்படும். அடைக்கப்பட்ட பகுதி ஆரைச்சிறை எனப்படும். அப்ப அந்த அப்படி அடைக்கல வட்டத்தின் ரெண்டு ஆறு தானே, ரெண்டு ஆறையும் இந்த வில்லும் சேர்ந்தானே இந்த ஆரத்திலே உருவாக்குது. அதுல உருவாகுற அந்த கோணம் நாங்க என்ன சொல்லுவோம்டா, இதை வந்து ஆரை சிறை கோணம்னு சொல்லுவோம். சரியா? ஆரை சிறை கோணம். நாங்க என்ன சொல்லுவோம், ஆரை சிறை கோணம். அதாவது என்ன சொல்றது, சென்டர் ஆஃப் ஆங்கிள். சென்டர் ஆஃப் ஆங்கிள் அது வந்து என்ன சொல்லுவோம், ஆரை சிறை என்று சொல்லுவோம். சரியா? ஆரை சிறை கோணம், சென்டர் ஆஃப் ஆங்கிள். அது அது என்னது, இது கூர்மோணமா இருக்கிற பக்கம். அதே ஆரை சிறை கோணம் இது வந்து என்ன இருக்கும், பின்வளை கோணமா இருக்கும். இது வந்து ஒரு ஆரை சிறையா தான் இருக்கும், ஆரை சிறை கோணமா தான் இருக்கும். பின்பக்கம் பார்த்தோம்னா பின்வளை கோணம், பின்வளை கோணம் போடும். இதே மாதிரி ஆரைச்சிற கோணம் தான், இது ஆரைச்சிற கோணம் தான். இதுக்கு இது ஆரைச்சிற கோணம், இதுக்கு இது இருக்கும். அதாவது வந்து நான் என்ன சொன்னேன், வட்டத்துல யாதாயிரம் இரண்டு ஆரைகளாலையும் வில்லாலையும் அமைக்கிற அந்த இது வந்து என்ன இருக்கும், ஆரைச்சிறையா இருக்கும். இதே மாதிரி பாருங்க, வட்டத்துல யாதாயிரம் இதாலையும் அதுல வில், எந்த வில், இந்த பெரிய வில்ல பார்ப்போம், இந்த வில்லாலயம் அமைக்கிற இது வந்து என்ன இருக்கும், அதுவும் ஆரைச்சிறையா இருக்கு. அது மற்ற ஆரைச்சிறையா இருக்கும். அதுல கோணம் வேறையாகும். அது இந்த ஆரைச்சிறை இது இது வந்து என்ன இருக்கும், இது வந்து வேறையா இருக்கு. அதாவது வட்டத்துல ரெண்டு ஆரை ஆலயம், அதுல வில்லாலயம் அமைக்கிற பரப்பு, அதாவது பகுதி, அது வந்து இந்த ஆரை சிறை. அப்ப இது ஆரை சிறை, அது மாதிரி ரெண்டு வட்டத்துல ஆறு, அது இந்த வில். அப்ப இது வந்து ஆரை சிறையா இருக்கு. அதுக்குரிய கோணம் இது, இதுக்குரிய கோணம் இது. சரியா? எழுதிட்டீங்களா? அந்த ஆரை சிறை என்ன எழுதிட்டீங்களா? சொன்னானா ஆரை சிறை என்னன்னு சொன்னானா? ஓம் சார். ஓ, அப்ப அதுக்கு கீழே எழுதுங்க,
அது மையத்தில் ஆக்கும் கோணம் ஆரைச்சுரை கோணமாகும். அது மையத்தில் ஆக்கும் கோணம் ஆரைச்சுரை கோணமாகும். சென்டர் ஆஃப் ஆங்கிள். அது வந்து சென்டர்ல ஆக்குற கோணம், சென்டர்ல ஆக்குற ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் சென்டர் ஆஃப் ஆங்கிள். அதாவது வந்து ஆரைச்சுரை கோணமாகும். அது மையத்தில் ஆக்கும் கோணம் ஆரைச்சுரை கோணம் ஆகும். அது மையத்தில் ஆக்கும் கோணம் ஆரைச்சுரை கோணமாகும். அது மையத்தில் ஆக்கும் கோணம் ஆரைச்சுரை கோணமாகும். நான் முதல் படிச்சதையும் இப்ப படிச்சதையும் சேர்த்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்? இப்ப ஒரு வட்டம். இப்ப படிச்சது என்னது? ஒரு ரெண்டு மேல் வட்டத்துல ஆரைகள் வந்து வர்றது வந்து இது என்னவா இருக்கும்? ஆரை சிறையா இருக்கும். இது வந்து ஆரை சிறையா இருக்கும். அதே மாதிரி ரெண்டு வட்டத்தின் ரெண்டு யாராவது ரெண்டு புள்ளிகள்ல வரைஞ்ச இந்த நான் கோட் வந்து என்னவா இருக்கும்? அது அடைக்கிற இந்த இது வந்து என்னவா இருக்கும்? அது என்னவா இருக்கும்? வட்ட துண்டமா இருக்கும். சரியா? வட்ட துண்டமா இருக்கும். அது சிறு துண்டமா பேரி துண்டமான்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வட்ட துண்டம் அது சொல்றது வட்ட துண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு என்ன இருக்கும்? ஒரு செக்மெண்டா இருக்கு. வட்ட துண்டமா இருக்கும். சார் ஓ நீங்க கீறதையும் கீறதா சார்? ஓ ஓ இதுக்கு விட எழுதுங்க. என்ன ஏ ஆல குறிக்கிறது என்ன, பி ஆல குறிக்கிறது என்ன, சி ஆல குறிக்கிறது என்ன நீங்க எழுதுவோம். சரிக்கு ஓகே சார்.
சரி, முதலாவது என்ன? ஏ ஆரை. ஆரை. முதலாவது ஏ வந்து ஆரை. இரண்டாவது என்ன? விட்டம். விட்டம். மூன்றாவது என்ன? நான். நான். நாலாவது என்ன? சிறுவில். சிறுவில். என்னது? நாலாவது என்ன? சிறுவில். சிறுவில் பாருங்க. சிறு துண்டம். துண்டம். சிறு துண்டமே நான் நிலத்தி காட்டி இருக்கேன். சிறு துண்டம் சிறு வில்லன்னா என்ன? அந்த வில் மட்டும்தான் சிறு வில். சிறு துண்டம்டா என்ன? அந்த நானாலையும் அந்த வில்லாலையும் அடைக்கிற இதெல்லாம் என்ன இருக்கும்? சிறி துண்டமா இருக்கும். இது என்னது? சிறி துண்டம். சிறி துண்டம். மற்றது என்ன? பேரி துண்டம். பேரி துண்டம். அடுத்தது என்ன? ஏழாவது சிறுவில். இதுதான் சிறு வில். அடுத்தது என்ன? பேரிவில். இது ஜி வந்து பேரிவில். அடுத்தது எட்டாவது ஆரைச்சிறை. ஆரைச்சிறை. பத்தாவது என்ன? ஆரைச்சிறை கோணம். ஆரைச்சிறை கோணம். ரைட்டா? நிறைய இதுல இருக்கிறதால நீங்க வந்து இதுல வந்து வடிவா திரும்பவும் பார்த்துட்டு வாங்க. திரும்ப சொல்றேன் என்னன்னா, உங்களுக்கு வட்டாரி எடுத்து வடிவா உங்களுக்கு வட்டாரி கைக்கு படிமானம் வரணும். உங்களுக்கு இங்க புத்த இப்படி கீறிட்டு வர இது கலண்டு வந்துடும். இது இங்க உருண்டு போகும். அப்படி இப்படி எல்லாம் ஆகும். அதாவது வட்டாரியை நீங்க சுத்திட்டு இருக்கீங்களா, பென்சில் சுத்தாம இந்த குத்தி வச்சிருக்கிறத சுத்தும். அப்ப அதை கைப்படிமானத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு வந்து என்ன செய்யுங்க? 3 சென்டிமீட்டர்ல ஒரு வட்டம் வரையுங்க, 4 சென்டிமீட்டர் வட்டம் வரையுங்க, 5 சென்டிமீட்டர் அளந்து வட்டங்களை வரைஞ்சு பழகுங்க. நாங்க இதுல கொஞ்சம் மிச்சம் இருக்கு.
நிறைய சொன்னா உங்களுக்கு எல்லாமே மண்டைக்குள்ள போய் மணியாகி ஒன்றுமே தெரியாம போயிட்டு இவ்வளவு தெரியும் வடிவா பார்த்துட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல சித்த பார்ப்போம். தேங்க்யூ.